ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது வழக்கமாக நீங்கள் உங்கள் பத்திரிகை அனுபவத்திலிருந்தும் இன்றைய காலகட்டத்திலும் பார்க்கும் பொழுது ஒரு மசோதா நிறைவேறுவதற்கான ஒரு விவாதம், மசோதா இது வரப்போகுது அப்படியான ஒன்றாக தான் இருக்கும், நாம் பார்த்துருக்குறோம். அப்படிதான் இந்த கூட்டத்தொடரும் தொடங்கப்பட்டது. மசோதா என்னென்ன வரப்போகுது அப்படின்றது மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நேரத்தில் அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தார்கள். அதன் பிறகு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி தரப்பில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மீது ஜார்ஜ் சோரஸ் தொடர்பான விவகாரங்கள் வந்தது. அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்தது. அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பினார்கள். இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் பேசுகிறார். இன்றைக்கு அம்பேத்கர் விவகாரம், ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தள்ளுமுள்ளு மோதல், இப்படியான ஒன்றை நாடாளுமன்றத்தில் பார்க்காத ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில்? அவசியமான சில பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வராமல் தவிர்ப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஆளும் தரப்பு செய்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம்தான் வருது. அடிப்படையான பிரச்சனைகளிலிருந்து விலகி செல்வது போல நடக்குது. அதானிக்கு நியூயார்க்கில் இருந்து வந்த இண்டிக்மெண்ட் தொடர்பாக பேசணும், இங்கே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதை முன்வைத்து எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணியை சார்ந்தவரில் சில கட்சிகள் பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருந்தாங்க. அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு அல்லது அதிலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு சோரஸோட உள்ள தொடர்பு பற்றி, காங்கிரஸுக்கும் சோரஸுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி அவங்க ஒரு விஷயத்தை கிளப்பினாங்க. ஆக நாடாளுமன்றம் நடக்க விடாமல் அமளியாகி ஒத்திவைக்கப்படுவதற்கான சூழலை ஆளும் தரப்பே செய்யக்கூடிய சூழலை பார்த்தோம். இப்போதும் இந்த பிரச்சனை உட்பட அதானி பிரச்சனையில் தொடங்கி இந்த பிரச்சனை வரைக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் தினமும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வாசலில் போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பதாகைகளோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சி அங்கேயே இன்னொரு போராட்டத்தை நடத்துவது அப்படின்னு வரும்போது அங்கே தள்ளுமுள்ளு வருது. அப்போது தள்ளுமுள்ளு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே பாரதிய ஜனதா கட்சி அங்கே அந்த பிரச்சனையை கையில் எடுக்குது அப்படின்னு தான் அதற்கு பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ராகுல் காந்தி இருவரை தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நேர் மாறாக அங்கே கார்கே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நான் அமர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் பிரியங்கா அவர் கீழே விழுந்தார், அவர் மேலே ஒரு சிபிஎம் எம்பியும் விழுந்தார், அப்படி அவங்க தான் தள்ளி விட்டாங்க. ராகுல் காந்தி மேலே தேவையில்லாத ஒரு பழியை சுமத்துகிறார்கள், ராகுல் மேலே நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு சதியாக இதை பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ராகுல் காந்தி மைண்ட் செட், ராகுல் காந்தியும் கார்கேயும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் செட்டே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் அம்பேத்கருக்கு எதிராகவும் இருக்குது. அதுதான் உள்துறை அமைச்சருடைய வார்த்தைகளில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சார்ஜை முன்வைக்கிறாங்க. அதனால் அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பியாக இருக்கிற அம்பேத்கரை அவமானப்படுத்தும் விதமாக பேசிய காரணத்தினால அவர் பதவி விலக வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும்ங்கிற கோரிக்கை. முதலாவது அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் பேசியது, அதற்கு இந்தியா கட்சிகள் அனைவரும், தமிழ்நாடு உட்பட, இங்கே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட இங்கிருந்து வந்த எதிர்வினைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அம்பேத்கர் குறித்து போராடுகிறது, எதிர்கட்சியும் அம்பேத்கரை முன் வச்சு போராடுறாங்க. ரெண்டு பேரும் போராடுறாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியை எழுப்புது. அதன் பிறகுதான் இது மோதலா மாறுது. அதெல்லாமே அடுத்தடுத்த சர்ச்சையா வருது இல்லையா? ஆமா, ஆளும் கட்சி ஏன் அம்பேத்கர் குறித்து என்ன விஷயத்துக்காக போராடுறாங்க? காங்கிரஸ் கடந்த காலத்தில் அம்பேத்கருக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னு அவங்க பேசியதை மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்யறதுக்காக அவங்க அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுட்டா, அது தொடர்பாகவும் அவங்க எல்லா பதில்களும் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைக்கு நெருக்கமானது அப்படிங்கிறதை பற்றியும், ஈவன் இங்கு நடக்கக்கூடிய விவாதங்கள்லையும் நம்ம இந்த 2 நாட்களாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே சமயத்தில் தேர்தலுக்கு முன்னாலேயே, 2024 தேர்தலுக்கு முன்னாலேயே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பல விஷயங்களை காலில் போட்டு மிதிக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அரசமைப்பு சட்டத்தை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு
எண்ணத்தையும் உருவாக்கும் விதமாக பாஜக தலைவர்கள் சிலர் பேசிய காரணத்தினால, பாஜகவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர், பாஜக குடும்பத்தினர் பேசினாங்க, பாஜக தலைவர்களும் பேசினாங்க. அதன் விளைவாக அரசமைப்பு சட்டத்துக்கே ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே பிரச்சாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை ஒட்டிய நிகழ்வாக ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கு பிறகு அம்பேத்கர் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் வரும்போது அந்த பிரச்சாரத்தினுடைய நீட்சியாக, அந்த பிரச்சாரத்துக்கு அது உண்மையாகுதோ அப்படிங்கிற எண்ணம் வர்ற அளவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதுனால அது எளிதாக அந்த விஷயம் மக்களிடத்தில் பற்றி கொள்கிறது. இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்து எதிர்ப்பு வருகிறது அமித்ஷா பேசியதற்கு. இப்போ அந்த எதிர்ப்பை திசை திருப்புவதற்காக இப்போ ராகுல் காந்தி அதனால் அந்த இடத்துல வந்து இங்கே சில இடங்களில் முன்னாடி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்கன்னா, உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தினாங்கன்னா, உண்ணும் போராட்டம்னு எதிரியே பந்தல் போட்டு எதிர்கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு வேலையை அவங்க போராடிட்டு இருக்கிற இடத்துலையே இவங்களும் வந்து போராட்டம் நடத்துவதுன்னு ஒரு சீப் பாலிட்டிக்ஸை முன்வைத்ததனுடைய விளைவாக இன்று அங்கே இந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது. இல்லை, இதில் நீங்கள் சொல்கிற அளவிற்கு ஆளும் கட்சிக்கு என்ன பெரிய, இப்போ அதானி குறித்து ஏதோ இன்றைக்கு மட்டும் பேசலை, அவங்க 2019 பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் 17 பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை தேர்தல்களை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த முறை அதானிக்காகத்தான் இந்த திசை திருப்பல்னு ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம்னா அது ஏன் இந்த அளவிற்கு தீவிரமா போகணும்னு ஒரு கேள்வியா இருக்கு. 2019 சரி, அதை நீங்க சொல்லிடுங்க. அடுத்த 2019 நடந்த பிரச்சனை, அவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு பிறகு ஹிண்டன்பர்க் அறிக்கை காரணமாக முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிரஸ் ரிப்போர்ட்டு அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட் அல்லது ஒரு அமைப்பு விடக்கூடிய தகவல், வெளிவிடக்கூடிய தகவல், இதன் அடிப்படையில் வந்த பிரச்சனைகள். அதை இங்கே விசாரிக்கணும். அப்படி ஒரு டவுட் வந்ததுக்கு அப்புறம், ஒரு சந்தேகம் வந்ததற்கு பிறகு முறைகேடுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா அது இல்லை, நடக்கவே இல்லைங்கிறத மெய்ப்பிக்கும் விதமாக நீங்கள் விசாரணையை நடத்துங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. இப்போது உண்டான பிரச்சனை வந்து பிரைமா ஃபேசி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதை நியூயார்க் கிழக்கு மாவட்ட நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க வந்து இண்டிக்மெண்ட்டாக கொடுக்குற ஒரு சிக்கலாக இருக்கு. அந்த பக்கத்தில் அவர்களிடம் வசூலித்த பணத்தில் அவர்களிடம் வாங்கிய முதலீடுகளை இங்கு வந்து அஃபீஷியல்ஸுக்கு லஞ்சமாக கொடுத்தார்கள் என்றது அவங்க அடிப்படையில் ஆதாரம் இருக்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க. இங்கே இருந்த எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த அவங்களுடைய ஃபோனில், ஐஃபோனில் என்ன எடுத்தாங்க, மற்ற ஃபோனில் என்ன எடுத்தாங்க, மெயிலில் என்ன வச்சுருக்கிறாங்க, என்ன அந்த மாதிரி தகவல் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி அங்கே அடிப்படை ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இங்கே வந்து அதற்கான விசாரணையை நடத்துங்க, அவர்களை கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கைது செய்கிறாங்களோ இல்லையோ, விசாரணைக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது தானே. அதில் மாநில அரசுகள், மாநில அதிகாரிகள், மாநில அரசியல்வாதிகளும் தொடர்பில் இருக்கிறார்கள்ங்கிற சந்தேகம் இருக்குது அதில் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடத்துலலாம் சந்தேகம் இருக்கோ அவ்வளவுக்கும் விசாரணை நடத்துங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட, காங்கிரஸோட கோரிக்கை. அது காங்கிரஸ் சார்ந்தவர்களா அல்லது கூட்டணி சார்ந்தவர்களா அல்லது எதிர்கட்சியா அப்படிங்கிறத பற்றி ராகுல் காந்தி கவலைப்படலை. முறைகேடுன்னா விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் அதை செய்வதில் ஆளும் தரப்புக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் அங்கே மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா மொழியில் நடக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பாஜக மேலே குற்றம் சாட்டி யாராவது பேசுனாங்கன்னா பாஜக பிரதிநிதிகள் மௌனமாக இருக்காங்க. வேற இதை பற்றி பேசினாலும் மௌனமாக இருக்காங்க. பிரதமர் மேலேயே நீங்கள் வந்து குற்றச்சாட்டை வச்சா கூட மௌனமாக இருக்காங்க. ஆனால் அதானி அப்படிங்கிற பெயர் சொல்லிட்டீங்கன்னா, ஸ்ரீகாந்த் உங்களை பார்த்துட்டு எழுதிட்டு இருக்காரு, அதானிங்கிற பெயர் சொல்லிட்டீங்கன்னா பிரதிநிதிகள் வந்து உடனடியாக அந்த பேச்சை வந்து முனை மழுங்க செய்வதற்காக முயற்சி பண்ணுறாங்கங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ அதுதான் நாடாளுமன்றத்திலையும் எதிரொலிக்குதோங்கிற எண்ணம் வருது. அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் பேசியது இவ்வளவு பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ஒரு எதிர்ப்பு வருகிறது, நான் திரித்து கூறப்படுகிறது அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்கிறது. அவர் பேசியது திரித்து கூறப்படுகிறதுங்கிறது சொல்றாங்க. திரித்து லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் தானே, லைவ்ல பேசுனதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க வந்து அதை ரீப்ளே பண்ணுனாங்கன்னா திருச்சி சொல்றதாக சொல்ல முடியாதுல்ல. ஏஐ மூலமாக திரித்தார்கள்ங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா சன்சார் டிவியில் வர்றது தான் அந்த லைவு. வேறு நியூஸ் 7லேருந்து போடும்போது போகும்போதே திரிச்சிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது.
அதனால சன்சா டிவி தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அப்படி ஏஐ மூலமாக நடந்த மாதிரி எதுவும் அதுல இல்லை. ஆனா காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டுறாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பானவர்கள் பதில் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கையில ஆயுதம் இல்லாத ஒரு நிலையில பிரச்சனையை அதை விட்டுட்டு வேறு திசையில கொண்டு போவதற்கு ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ராகுல் காந்தி அடுத்த கேள்வி அதுதான். ராகுல் காந்தியை முடக்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் காந்தியை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்றதை சொல்கிறார். இது ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணும்போது ராகுல் காந்தி குறிவைக்கப்படுகிறாருங்கிறது அதில் இருக்கிறதா? ராகுல் காந்தி குறிவைக்கப்படுகிறாருங்கிறது போன மக்களவையிலேருந்து தொடர்ந்து நடக்குது. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக ராகுல் காந்தி தான் இருக்காரு. அதே ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி அதை பிரிக்க முடியுமான்ற முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒன்றுபடுத்தக்கூடிய நபராகவும் அவர் தான் இருக்கிறாரு. இப்போ கடந்த 2-3 நாட்களாக அதானி தொடர்பான பிரச்சனையை எழுப்பினதிலிருந்து கூட இந்தியா கூட்டணிக்குள்ள சில வேறுபாடுகள் இருந்தது. சில கட்சிகள் வந்து போராட்ட காலத்திலேருந்து ஒதுங்கி இருந்தாங்க. ONOE வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க உள்ள வந்தாங்க. இப்போ அம்பேத்கர் தொடர்பான பேச்சுக்கு பிறகு அவங்க எல்லாரும் ஒரே அணியில் இருக்கிறாங்க. தனித்தனியாக போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல கூட ராகுல் காந்தி தானாக உள்ள போய் அவங்களோட இணைந்து நின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறாரு. அதனால அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல மர்ஜ் ஆகி போராட்டம் நடத்துறாங்க. இந்த பேச்சு வந்து மீண்டும் ஒரு ஒற்றுமையை சாத்தியமாக்கி இருக்குது அப்படிங்கிற லெவல்ல தான் அதை பார்க்க முடியும். அதனால இப்போ வந்து ராகுல் காந்தி மேல நடவடிக்கை எடுக்கிற முன்னாடி தகுதி நீக்கம்ங்கிற ஒரு போக்குக்கு போச்சு. இப்போவும் ராகுல் காந்தி மேல அதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்பிக்கள் உள்ளுக்குள்ள முழக்கம் எழுப்பினாங்கன்னா அப்போ வந்து அமளி செய்கிறார்கள் அல்லது இடையூறாக இருக்கிறார்கள்னு சொல்லி திரும்பவும் ஒரு 146 பேரை வெளியில் அனுப்ப மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பேசலாம்.